மாமி, லாஸ்ட் வீடியோல சாம்பார் பொடிக்கு அளவு சொன்னேன்னு இப்ப ரசப்பொடிக்கு சொல்லுங்க. உங்க ஆத்து ரசம் அப்படி அருமையா இருந்தது. மாமி, உங்க ஆத்துல ரசப்பொடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே பொடியை எனக்கு ஷேர் பண்ணுங்க மாமி. இப்ப மாமியோட வாய்ஸ் கிளிப் கேட்கலாமா? பிரபா, ரசப்பொடிக்கு மிளகா வத்தல் 1, மல்லி அதுல 3/4 3/4, மிளகு 1/2, ஜீரகம் 1/2க்கும் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோ. ஏன் அந்த மாதிரி போட்டுக்கோ. வெந்தயம் ரொம்ப கம்மியா போட்டுக்கோ. அந்த 1/2லையும் பாதின்னு வச்சுக்கோ. ஏன் அந்த மாதிரி வச்சுக்கோ. கருவேப்பிலை போட்டுக்கோ. எல்லாத்தையுமே ட்ரையா நல்லா தனித்தனியா வறுத்துடு. ஓகேவா? ஆனா ஜீரகம் மட்டும் கை சூடு இருந்தா போரும், இல்லைன்னா உனக்கு கஷாயம் வாசனை வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோ. அப்புறம் அரைக்கிறச்ச எல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப ரசப்பொடிக்கு 1 கப்பு அளவுக்கு மிளகா வத்தல், அதுல பாதி தனியா, 1 கப் மிளகா வத்தல், 1/2 கப் தனியா. எந்த பாத்திரத்துல வேணாலும் போட்டுக்கோங்க. பெரிய பாத்திரத்துல வேணாலும் போட்டுக்கோங்க, சின்ன கப்ல வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ரசப்பொடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மிளகா வத்தல், 1/2 கப்பு தனியா, 1/4 கப்பு மிளகு. புரியுறதா? 1, 1/2, 1/4. அந்த 1/4லையும் பாதி தான் சீரகம். இந்த ஜீரகத்தை மட்டும் என்ன பண்ணணும்னா வானலியில போட்டு லேசா ஒரு பரட்டிக்கணும். ஏன்னா இந்த ஜீரகத்தை பச்சையா போட்டு பண்ணேன்னா ரசம் கஷாயம் மாதிரி வாசனை, ஜீரக கஷாயம் மாதிரி வாசனை அடிக்கும். அந்த வாசனை வரக்கூடாது அப்படின்னா சீரகத்தை மட்டும் லேசா சூடு வர வரைக்கும் தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, பொரிஞ்சிடக்கூடாது. லேஸ், அதாவது இலுப்பச்சட்டியை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல போட்டு எடுத்தா கூட போறோம். இந்த ஹீட் இதுக்கு வரணும், இந்த சீரகத்துக்கு அந்த ஹீட் வரணும். அந்த மாதிரி போட்டு எடுத்தா போறோம். இது எவ்வளோ? 1/4லையும் பாதி. மிளகா வத்தல் 1, தனியா 1/2, மிளகு 1/4, சீரகம் அந்த 1/4லையும் பாதி. 1/4லையும் பாதி எடுத்தோம் இல்லையா? இது அதுலயும் பாதி வெந்தயம் பேருக்கு போட்டா போறோம். ஜாஸ்தி வெந்தயம் போட்டேன்னா ரசம் கசந்து போயிடும். அப்புறம் நீங்க சொன்னபடி நான் ரசம் வச்சேன் கசந்து போயிடுது அப்படி சொல்லக்கூடாது. அதாவது அளவு ப்ரப்போர்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1, 1/2, 1/4, 1/4, 1/4க்கும் பாதி தான் வெந்தயம். அப்ப அந்த எந்த அளவுக்கு கொஞ்சமா வரும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுக்கும் கொஞ்சமா மஞ்சள், விரலி மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம். ஒரு இது நீங்க எத்தனை இது போடுறீங்களோ, இப்ப 1/2 கிலோ சாம்பார் பொடி போடுறேன் அப்படின்னாக்க 50 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். இது 1 கப் அளவுக்கு அந்த மாதிரி போட்டுனேன்ல, இதை கொஞ்சமா ஒரு வில்ல மாதிரி ஒரு 10 கிராம் 15 கிராம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதோட கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் லைட்டா உரிச்சுட்டு நெல் காய்ச்சல காய வச்சு பச்சையா இருந்ததுன்னா நல்லா காஞ்சிருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கணும். ஆனா கருவேப்பிலையோட கலர் மாறி இருக்க கூடாது, பச்சையா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இந்த கருவேப்பிலைய வறுத்துட்டு இல்ல சூடு வானலியில லைட்டா போட்டுட்டு உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ரசப்பொடிய மிக்சிலேயே நீங்க ஆத்துலயே பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த ரசப்பொடி போட்டு எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ரசம் எப்படி வாசனையா ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாமா? கொஞ்சமா ஒரே ஒரு புளியங்கொட்டை, 2 புளியங்கொட்டை அளவுக்கு, அதாவது ஒரு சோட்டான் அப்படின்னு சொல்லுவா. ஒரு சோட்டான்ல ஒரு 4-5 புளியங்கொட்டை இருக்கும். அந்த அளவுக்கு போட்டெல்லாம் 4 பேருக்கு ரசம் வைக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு அப்படின்னா 1 புளியங்கொட்டை அளவுக்கு புளி போட்டா போறோம். 2 பேருக்குன்னா 2 புளியங்கொட்டை அளவுக்கு வச்சா போறோம். சரியா? அந்த 2 புளியங்கொட்டை அளவுக்கு புளி எடுத்துட்டு அதுல அந்த புளிய நல்லா கொதிக்கிற வெந்நீர் அதுல விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எல்லாம் நல்லா புளி வெந்த மாதிரி ஆயிடும். அதோட பல்ப்பு நல்லா இறங்கிடும். இது புளியெல்லாம் ஊற வச்சு கரைச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த புளியோட கரைசல் ரெடிமிக்ஸ் மாதிரி நம்ம ஆத்திலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி நல்ல சம்மர் சீசன் இருக்கும்போது நீங்க அந்த புளியை மொத்தமா வாங்கி கரைச்சு நல்லா இது போல வெயில்ல நல்லா காய வச்சு நீங்க எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும்னு அங்க அவசியமே இல்லை. வெளியில கடைகள்ல கிடைக்கிறது புளி பேஸ்ட் அப்படிங்கிறது லிக்விடா கிடைக்கும். அதை நீங்க ஃப்ரீசர்ல தான் வச்சுக்கணும், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்பப்ப நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கடையில கிடைக்கிற அந்த புளி கரைசல், அந்த புளி பேஸ்ட் எல்லாத்துலயுமே வினிகர் ஆட் பண்ணிருப்பா. நம்ம ஆத்துல பண்றதுல வினிகர்லாம் ஆடே பண்ணல. அதனால நீங்க தைரியமா ஆத்திலேயே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுண்டு
கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க புளி வந்து 1 நாளோ 2 நாளோ ஸ்பெண்ட் பண்ணி அதை கரைச்சு அதை கொதிக்க வச்சு அழகா பெரிய பெரிய தாம்பாளத்துல போட்டு நல்ல வெயில் சீசன்ல மார்ச் ஏப்ரல்ல நல்ல வெயில்ல காய வச்சு நீங்க எடுத்து ஒரு டப்பால கண்ணாடி டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க. புளி எப்போதுமே பீங்கான் டப்பா இல்ல கண்ணாடி டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எவர்சில டப்பா அந்த மாதிரி இந்த இதுல எல்லாம் பட்டெல்லாம் துருப்பிடிச்சு போயிடும். அது மாதிரி உப்பும் அதே போலதான் பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி டப்பா இதுலதான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். எப்ப வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இது யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்ததோ, பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததோ, நான் எங்க இடத்துல எல்லாமே கண்ணாடி மட்டும் தான் யூஸ் பண்றேன். கண்ணாடி இல்ல ஒன்லி பீங்கான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன். ரொம்ப பிளாஸ்டிக் இல்ல, ஆனாலும் 1-2 இது மிளகா வத்தல் சக்கரை அந்த மாதிரி இதுக்கு கோதுமை மாவு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிளாஸ்டிக்ல வச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக கண்டிப்பா எல்லாத்தையுமே கண்ணாடி இல்ல பீங்கான்லாம் மாத்திருவேன். கண்டிப்பா எது நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? இப்ப இந்த ரசம் எப்படி வைக்கலாம்? இந்த ஒருத்தருக்கு அப்படின்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அந்த புளிய நல்லா இந்த மாதிரி ரெடிமேடு புளிய கரைசலா அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரே ஒரு உருட்டல் சின்னதா ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு சைஸுக்கு நீங்க எடுத்துனா போறோம் ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு. அதே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 4 பேருக்கு வைக்கலாம், சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு புளியை எடுத்துட்டு தண்ணியை ஊத்திட்டு, நீங்க கரைச்செல்லாம் விடணும்னு தேவையில்லை. அந்த புளி உருண்டையை எடுத்து போடணும், தண்ணி எடுத்து விடணும், உப்பை போடுங்க, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல 4 தக்காளி, உங்களுக்கு எவ்வளவு தக்காளி வேணுமோ அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியோட புளிப்பு ஜாஸ்தியா இருந்து புளியோட புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா ரசம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு தான் வைக்க போறீங்கன்னா கூட 2 தக்காளி போட்டு அந்த ஒரே ஒரு கொட்டை அளவுக்கு புளி வச்சு நீங்க பண்ணும்போது அந்த உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு பாதி பச்சை மிளகா, நல்ல உரைக்கிற பச்சை மிளகாயா இருந்தா 1/4 கூட போறோம், இல்ல பாதி போட்டுக்கோங்க. உரப்பே இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா தாராளமா போட்டுக்கோங்க. கீறிட்டு அதுல போட்டுக்கோங்க. அது என்ன முதல்லயே அதோட எசன்ஸ் அதுல இறங்கணும். அந்த கொத்தமல்லியிலையும் அந்த காம்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு அந்த புளி கரைசல், உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் அதை போட்டு இந்த கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சுன்னு இருக்கும் போதே அந்த ரசப்பொடியை வந்து போடுங்க. அதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதை போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பருப்பு ஜலம் விடுங்க. நல்ல பச்சை வாசனை, தக்காளி எல்லாம் வெந்து நல்ல பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே புளி கரைசல் அப்படிங்கறதுனால ஏற்கனவே கொதிக்க வச்சது, அதனால புளியில வந்து ரொம்ப பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. தக்காளி வேகணும், சரியா? அந்த சாம்பார் பொடி அந்த ரசப்பொடி போடுறோம் இல்லையா, அந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அந்த மாதிரி எடுத்துட்டு கடைசியா அந்த பச்சை வாசனை வர அளவுக்கு ரசப்பொடி கொஞ்சோண்டு தூவி விட்டெல்லாம் அருமை ரசம் வந்து அருமையா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்க செஞ்சுட்டு பருப்பு ஜலம் விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன்ல பெருசுல ஹைல வச்சிடாங்க, சிம்ல வச்சு மெதுவா இது பண்ணணும். அது மேல அப்படியே பொங்கி அப்படியே நுரைச்சுன்னு வரும். அப்படியே நிறைய நுரை வந்துடும். உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு மேல வந்து பச்சை கொத்தமல்லியை போட்டுட்டு கடுகும் ஜீரகமும் நெய்யில தாளிச்சுட்டு அதுலயும் ஒரு 1/2 பச்சை மிளகா, நல்லா காரமா இருந்தா ஒரு 1/2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியை பச்சையா போடுங்க. அதுல வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு பச்சை மிளகாயும் போட்டு இந்த ஜீரக நெய்யில தாளிச்ச அந்த இதா போட்டு கொஞ்சமா பெருங்காய பொடி கடைசியா மேல அப்படி தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும், கலக்கப்படாது. மேல அந்த பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சு கொட்டினது மேல கொட்டிட்டு அதை வந்து ரசத்தை கலக்கக்கூடாது. கலக்காம ஒரு சின்ன தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன்னா அதனுடைய அந்த பெருங்காயத்தோட வாசனம், அந்த கொத்தமல்லியோட வாசம், அந்த பச்சை மிளகாயோட வாசம், இந்த கடைசியா அந்த மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த ரசப்பொடிய மேல லேசா தூவிட்டு மிளகு பொடி இருக்கு இல்லையா, அதை லேசா ஒரு சுத்திட்டு லேசா ஒரு மிளகு பொடியும் தூவி வச்சுட்டு மூடி வச்சுட்டெல்லாம் அந்த ரசம் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சுட 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 ஒரு டம்ளர்ல விட்டு இந்த கொஞ்சம் நெய்யை விட்டு அப்படி குடிச்சா அருமை. நல்ல இந்த மாதிரி கூல் கிளைமேட்டுக்கு இந்த நெஞ்சு கரகரப்பு, இந்த சளி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சூடா ஒரு கப்பு ரசத்தை மட்டும் குடிச்சிட்டு கூட நம்ம படுத்துன்னு ஹாயா தூங்கலாம். இதே போல ரசம் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.